அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் சாலிட் ரெக்டாங்கிள் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். சாலிட் ரெக்டாங்கிள் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட். இந்த 3 ஸ்டிச்சும் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு இந்த ரெக்டாங்கிளை ட்ரை பண்ணுங்க. சாலிட் ரெக்டாங்கிள் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்து செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் 3 3 3 இந்த நம்பர்ஸில் நம்ம போட்டு முடிக்கணும். மொத்தம் 15 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் தேவையோ அத்தனை செயின் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஆட் பண்ணணும். அதன் பிறகு ஊக்குக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற எல்லா செயின் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரும்போது இது போல் இருக்கும். எல்லா செயின் ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கும் போது இது போல தான் இருக்கும். கடைசியாக இருக்கிற இந்த ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சை உள்ள 3 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்ததும் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோச்செட் போடணும். கடைசியாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் மட்டும் 2 டபுள் க்ரோச்செட், ஒரு செயின், மறுபடியும் அதே செயின் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட், ஒரு செயின், மறுபடியும் அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு இந்த கார்னர் இது போல தான் இருக்கும். ரெக்டாங்கிளோட ஃபர்ஸ்ட் கார்னர் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 15 ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இங்கே 15 ஸ்டிச்சு இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் இருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் போடணும். இப்போ ஒரே ஸ்டிச்சில் நம்ம கார்னர் போட்டிருக்கோம், அந்த கார்னருக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இருக்கும். அதில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டிச்சை மிஸ் பண்ணிட்டோம்னா ரெக்டாங்கிள் ஷேப்பே ஒரு ஷேப்பே வேறு மாதிரி மாறிடும். அதெல்லாம் அந்த ஸ்டிச் அங்கே இருக்குது, அதை கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டிருக்கேன், செகண்ட் ஸ்டிச்சு டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கேன். இதே போல் தான் மீதம் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும். ரெக்டாங்கிளோட செகண்ட் கார்னர் போட போகிறோம். அதுக்காக இந்த ஒரே ஸ்டிச்சு உள்ள ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷெட் போடணும். 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு செகண்ட் கார்னர் கிடைச்சதும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம், அந்த டபுள் க்ரோஷெட்டில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு இது போல தான் இருக்கும். சாலிட் ரெக்டாங்கிள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 செயின் ஸ்டிச் போடணும். அந்த 2 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த லைனோட கார்னர் போடணும். அதுக்காக இந்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ 2 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கேன் ஒரே செயின் ஸ்டிச்சு உள்ள. இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ அதே ஸ்டிச்சு கேப்பில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்குறேன். அடுத்த டபுள் க்ரோஷெட் இதே ஸ்டிச்சு உள்ளவே போட்டு முடிக்கும் பொழுது இந்த கார்னர் கிடைக்கும். ரெக்டாங்கிளோட கார்னர் கிடைக்கும். கார்னர் போட்டு முடித்த பிறகு இந்த கார்னர் பக்கத்துலேயே
இந்த ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம பார்த்து இந்த ஸ்டிச்சையும் போடணும். கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு டபுள் க்ரோஷே போடணும். இந்த ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடணும். இந்த ஒரு டபுள் க்ரோஷே மொத்தம் 2 ஸ்டிச் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஒரு கார்னர் போட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த கார்னர் போடுறதுக்காக இந்த செயின் ஸ்டிச் கேப்பில் ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 டபுள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து அதே கேப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு கார்னர் கிடைக்கும். கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இப்போ கார்னர் போடுற இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் நம்ம போட்டுட்டு வரோம். இதில் அடுத்த கார்னர் போகிறதுக்காக இந்த செயின் ஸ்டிச் கேப்பில் முதல்ல 2 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த 2 டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். போட்டு முடித்த பிறகு அடுத்த செயின் ஸ்டிச் கேப்பில் முதல்ல 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் அதே கேப்பில் போடணும். கார்னரில் மட்டும் 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் இதே போல் போட்டு முடித்த பிறகு கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். 2 டபுள் க்ரோஷேட் இங்கே இருக்குது. 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த 2 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் போட்டிருக்கிற டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ரெக்டாங்கிள் ஷேப் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். இந்த கடைசி ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு வரணும். இந்த லைன் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு கார்னர் போட்டுட்டு வரணும். இப்போ கார்னர் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு கார்னரில் செயின் ஸ்டிச் கேப்பில் 2 டபுள் க்ரோஷேட் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே கேப்பில் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த கார்னர் கிடைச்சிடும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். இந்த லைனில் இந்த ஸ்டிச் வரைக்கும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த அளவுக்கு போட்டு முடித்த பிறகு இந்த லைனில் இந்த கார்னர் போடுறதுக்காக மறுபடியும் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த யானை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி எடுத்து ஹைட் பண்ண பிறகு ரெக்டாங்கிள் ஷேப் இது போல தான் இருக்கும். நான் முதல்ல 15 ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். 15 டபுள் க்ரோஷேட் ஃபஸ்ட் லைனில் வரும். அதுக்கு அடுத்த லைனில் 19 டபுள் க்ரோஷேட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போடணும். அதுக்கு அடுத்த லைனில் 23 டபுள் க்ரோஷேட் வரணும். அதாவது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக வருது. அந்த லைனை நான் சொல்லிகிட்ருக்கேன். கார்னரில் மட்டும்தான் நமக்கு 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். ரெக்டாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு 2 கார்னரில் மட்டும் ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் அதே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் போட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இது ஒரு கார்னர் ஆச்சு. அதே போல தான் அடுத்த கார்னர்லையும் 2 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் அடுத்து அதே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சில் போடணும்.
மற்ற எல்லா ரவுண்டுக்குமே கார்னரில் 2 டபுள் க்ரோச்செட், ஒரு செயின், அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட். இதை மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ரெக்டாங்கிள் ஷேப் க்ரோஷேட்ஸ் போட முடியும். இன்னைக்கு வீடியோவில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் க்ரோஷேட் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.